Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். எடுத்த உடனே உதயாநிதி கிடைச்ச மாதிரி துணை முதல்வர் உடனே கிடைச்சிருமான்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நாங்க பார்த்து பழகிட்டோங்க. அதுல எத்தனை பேர் உண்மையிலேயே மாற்று கட்சியினர் என்று நீங்க எடுத்து பார்க்கணும். இங்க வந்து போட்டோ ஷூட் ஆட்சி தாங்க நடந்துகிட்டு இருக்கு. என்ன செய்யறது? திமுகவையும் சேர்த்து நாங்க தான் வளர்க்க வேண்டியிருக்கு. வாழ்ந்து சரித்திரம் படைத்து மறைந்த தலைவர்களை பற்றி பேச இங்கு யாருக்குமே எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. பெரியாரை பற்றி நான் பல்வேறு இடத்துல பல்வேறு பிரஸ் மீட்ல என்னுடைய பதில சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க கேக்குறீங்க, மறுபடியும் நான் சொல்றேன். வாழ்ந்து மறைந்த எந்த தலைவரை பற்றியும் அவதூறாக பேசுவதற்கு இங்கு யாருக்கும் அதிகாரமும் இல்லை, உரிமையும் கிடையாது. அவங்க வாழ்ந்துட்டாங்க, மறைஞ்சிட்டாங்க, அவங்க சரித்திரத்தை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப எதுக்கு அவங்கள பத்தி பேசுறீங்க? இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தலைவர்களை பற்றி, இப்ப நடக்கிற நிர்வாகத்தை பத்தி பேசுங்க. பெரியார் மறைந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, அண்ணா அவர்கள் மறைந்து எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து பல ஆண்டு காலம் ஆயிடுச்சு, ஜெயலலிதா அம்மையார் மறைந்து பல்வேறு ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ வாழ்ந்து சரித்திரம் படைத்து மறைந்த தலைவர்களை பற்றி பேச இங்கு யாருக்குமே எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. முடிஞ்சா உங்களால என்ன நல்லது மக்களுக்கு செய்ய முடியுமோ அதை சொல்லுங்க. மறைந்தவர்களை பற்றி ஏன் அவதூறு பேசுறீங்க? அதை நிச்சயமாக தேமுதிக சார்பாக என்னுடைய கண்டனங்களை நான் பல்வேறு இடத்துல சொல்லிட்டேன். அதையே நான் திருப்ப சொல்றேன். இதெல்லாம் நாங்க பார்த்து பழகிட்டோங்க. அதுல எத்தனை பேர் உண்மையிலேயே மாற்று கட்சியினர் என்று நீங்க எடுத்து பார்க்கணும். சரிங்களா? இங்க வந்து போட்டோ ஷூட் ஆட்சி தாங்க நடந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து எல்லாமே என்ன போட்டோ ஷூட். அங்க வந்து உட்காருது, ஒரு துண்டை போட்டு உட்கார வச்சுட்டா எல்லாருமே திமுக இணைஞ்சிட்டாங்க, மாற்று கட்சியில இருந்து இணைஞ்சிட்டாங்க. அது உண்மையிலேயே எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மாற்று கட்சியில இருந்து வந்து இணைஞ்சிருக்காங்கன்னு தெரியும். நான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வந்து உட்கார்றாங்களே அவங்க கிட்டே நீங்க இன்னைக்கு யூடியூப்லயே வந்துகிட்டு இருக்கு, பேட்டி எடுக்கிறாங்க. என்னன்னே தெரியலப்பா, வாங்கன்னு கூப்பிட்டாங்க, காசு இப்போ சாப்பாடு கூட நாங்க வந்தோம், மாற்று கட்சியில இருந்து வந்து இணைஞ்சோன்னு சொல்ல சொன்னாங்க. நாங்கெல்லாம் திமுக காரங்க தான், ஆனாலும் வந்து உட்கார சொன்னாங்க, வந்து உட்கார்ந்தோம் அப்படின்னு வந்தவங்களே பேட்டி கொடுத்ததை யூடியூப்ல நீங்க எப்படி பார்த்தீங்களோ அது மாதிரி நானும் பார்த்தேன். அதனால எல்லாமே உண்மை கிடையாது. சரிங்களா? காதால் கேட்பதும் போய், கண்ணால் பார்ப்பதும் போய், ஈர விசாரிப்பதே மெய். அதனால எல்லாமே இங்க பார்க்கறதெல்லாம் உண்மை. ஆல் த கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட். அதனால இங்க போலியும் இருக்கு, உண்மையும் இருக்கு. அதனால இதை வந்து ஆராயாம எந்த பதிலும் நம்ம சொல்லக்கூடாது. இல்லைங்க, அவங்க கட்சின்னு மட்டும் நான் சொல்றேன், ஜென்ரலா நான் சொல்றேங்க. இது ஜென்ரலா நான் சொல்றேன். அப்படி பார்த்தா சீமான் நல்ல பதில் சொல்லியிருக்காரு. என்ன செய்யறது? திமுகவையும் சேர்த்து நாங்க தான் வளர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை விட ஒரு பதில் தேவையா? அது வந்து தவறான ஒரு விஷயம். எத்தனை பேர் உண்மையான அங்க போய் சேர்ந்தாங்கன்னு உங்களால குறிப்பு சொல்ல முடியுமா? அதுதான் சொல்ல. அதனால வந்து இதுல உண்மை விசாரிச்சாதான் உண்மை தெரியும். பட்ஜெட் கொஞ்சம் அறிவித்த கொஞ்ச நேரத்திலேயே தேமுதிகவினுடைய அறிக்கை நாங்க வெளியிட்டுட்டோம். அதுல நாங்க தெளிவாக சொல்லியிருக்கோம். அதுல வரவேற்கக்கூடிய அம்சங்களும் நிறைய இருக்கு, நம்ம வரவேற்கவே முடியாத அம்சங்களும் இருக்கு. ரெண்டும் கலந்துதான் இருக்கு. அதுல நம்ம நம்பர் 1 அதுல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்னா 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது, டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு அறிவிச்சதை உண்மையிலேயே நாம வந்து வரவேற்கிறோம் அப்படின்றத நாங்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து அதுல நம்மளுடைய அறிக்கையிலேயே நீங்க பார்க்கலாம். எதெல்லாம் நாம எதிர்க்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு இருக்கிறதுனால சிறு குறு வியாபாரிகள் இன்னைக்கு எஸ்பெஷலி கோயம்புத்தூர், திருப்பூர் ஜவுளிகள் இருக்கிற இடம் வியாபார பெருமக்கள் பெருசா பாதிக்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டி குறைக்கணும் என்று பலமுறை நம்ம சொன்னோம். அதுக்கான அறிவிப்பு கிடையாது. தமிழ்நாடு என்பது விவசாயிகள் பூமி. இது நதிகள் இணைப்புக்கு எந்த ஒரு அறிவிப்பும் அதுல இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு தான் அதிகமாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மழை வெள்ளத்தால. அவங்களுக்குரிய நிவாரண நிதியோ உதவியோ இந்த பட்ஜெட்ல அறிவிக்கல. ஏன்னா பெங்சல் புயல் ஒண்ணு, இப்போ வந்த மழை வெள்ளத்துல ஒட்டுமொத்த விவசாயம் அழிந்து விவசாயிகள் வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கு. நான் கூட மயிலாடுதுறைக்கு நேரடியாக சென்று அந்த விவசாயிகளை சந்திச்சு அவங்க இன்னல்ல துயர்ல பங்கேற்றோம். அன்னைக்கு நான் பார்த்தேன்
லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து பயிர் மூழ்கி போயிருக்கு. அப்போ இதை வந்து செய்ய வேண்டியது யார்? மத்திய மாநில அரசுகள் 2 பேருக்குமே அந்த கடமை இருக்கு. மாநில அரசு எல்லாத்தையும் மத்திய அரசு மேல பொறுப்பு சொல்லிட்டு இவங்க நம்ம தப்பிக்கிறோம் நினைக்க முடியாது. வாக்களித்தவர்கள் தமிழக மக்கள். இதுல தமிழ்நாட்டுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. மத்திய அரசும் 2 பேரும் இணைந்து உரிய நிவாரண நிதியை உடனடியாக விவசாய பெருமக்களுக்கு தரணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அறிவிக்கல. அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவோ, ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கவோ எந்த அறிவிப்புகளும் இல்லை என்பது பல்வேறு விஷயத்துல நாம வந்து நம்மளுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்கோம். பல்வேறு விஷயங்களுக்கு வரவேற்பையும் தெரிவிச்சிருக்கோம். எல்லா பொறுப்பையும் மத்திய அரசு மேல போட்டுட்டு நம்ம தமிழக அரசு, நமது முதல்வர் நமக்கு என்னன்னு உட்கார முடியாது. உங்களுக்கு கடமை இருக்கு, உங்களுக்கு பொறுப்பு இருக்கு. உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது தமிழக மக்கள், மத்திய அரசு கிடையாது. அப்போ இந்த அரசுக்கு கடமை இருக்கு. இப்ப மற்றதுக்கெல்லாம் நீங்க நிதி ஒதுக்குறவங்க இன்னைக்கு ஏன் வந்து விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்குவதற்கு நிதி இல்லைன்னு சொல்றீங்க? இதுவே இந்த அரசு வந்து ஒரு தோல்வி அரசு என்பதற்கான அடையாளம் தான். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் தமிழக அரசு. இதை வந்து நான் தலைகுனிவோட தான் பதிய வைக்கிறேன். அதிகமாக இன்னைக்கு கடன்ல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தான் இருக்கு. இவ்வளோ கடன் வாங்குறீங்க. டாஸ்மாக் வருமானம், கனிம வள கொள்ளை, லஞ்ச ஊழல், இதுல எல்லாம் இருந்து வர நிதி எல்லாம் எங்க போகுது? ஏன் இத்தனை ஆண்டு காலம் நிர்வாகம் செஞ்சவங்க எவ்வளோ பேரு இருந்தவங்க அப்பெல்லாம் செய்யலையா? இப்ப எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு மத்திய அரசை நீங்க சொல்றீங்க? மத்திய அரசு தரணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவங்களே நம்ம டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுன்றத நான் சொல்றேன். நம்ம மக்களுக்கு, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம தான் முன்னாடி போய் நிக்கிறோம். இன்னைக்கு பொங்கலுக்கு கூட இன்னைக்கு பல்வேறு ஆண்டுகளாக எவ்வளோ வருஷமா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க 1000 ரூபாய் தொகை. இன்னைக்கு இந்த வாட்டி பொங்கல் தொகை கூட கொடுக்கல. 1 கிலோ அரிசி 1 கிலோ சர்க்கரையோட முடிச்சுட்டாங்க. கேட்ட நிதி இல்லைங்கிறாங்க. அப்ப எங்க போகுது நிதி எல்லாம் அப்படின்ற கேள்வி மக்கள் கேள்வியா நான் கேட்கிறேங்க. இது வந்து வெறும் வந்து சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்கிற வேலை தானே ஒழிய இது எந்த மக்களும் நம்பவில்லை என்பதை சொல்றேன். Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.